ஜெய் மகாகாளி. நினைத்த காரியம் நடக்க சதுர்த்தசி இரவு அம்மன் வழிபாடு, ரகசிய மாந்திரிக வழிபாடு இப்போ உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன். ரொம்ப அருமையான பலன் தரக்கூடிய பூஜை. இந்த ஒரு மாந்திரிக சேனலில் நிறைய விஷயங்கள் இனி நான் சொல்லித்தரப்போகிறேன். மாந்திரிக பூஜைகள், பரிகாரங்கள்னு நிறைய சொல்லித்தரப்போகிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா தான் நான் தர ஆடியோ பதிவு உங்களை வந்து சேரும். ஒருவேளை உங்களுக்கு இந்த தெய்வீக மாந்திரிக கலையை கற்றுக்கொள்ள ஆசை இருந்தால் எங்களை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க. வாட்ஸ்அப் மூலமாகவே நல்லதுக்கு மட்டும் பயன்படக்கூடிய தெய்வீக மாந்திரிக கலையை 21 பாடங்களாக நான் கற்றுத்தரும் வகுப்பு மீண்டும் தொடங்கிவிட்டேன். வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க, பதிவு விவரம் தரேன். இப்போ நான் சொல்கிறக்கூடிய இந்த பூஜையை யார் வேணால் செய்யலாம். சுத்தமாக இருக்கும்போது செய்யணும். அசைவ உணவு சாப்பிட்ருக்கும் போது செய்யக்கூடாது. வீட்டில் யாராச்சும் தீட்டு சமயத்தில் இருந்தாங்கன்னா அப்போ அந்த பூஜையை வீட்டில் பண்ணக்கூடாது. இந்த பூஜையை உங்கள் வீட்டில் பூஜை அறையில் அமர்ந்து பண்ணலாம், அல்லது உங்களுக்குன்னு தனி அறை இருந்தால் அங்கே அமர்ந்தும் பண்ணலாம். ரொம்ப சக்தி வாய்ந்த பூஜை, ஆனால் அருமையான பலன் தரக்கூடிய எளிய பூஜை தான். சரியா? இந்த பூஜை எந்த நாளில் செய்யணும்? தேய்பிறை சதுர்த்தசி திதியில் இந்த பூஜையை செய்யணும். அன்று இரவு 7 மணிக்கு மேலே 11 மணிக்குள்ளே எப்போனாலும் இந்த பூஜை நீங்கள் செஞ்சுக்கலாம். மீண்டும் சொல்கிறேன், ஆண்கள், பெண்கள், திருநங்கைகள் என எல்லோரும் இந்த பூஜை செய்யலாம். சுத்தமாக இருக்கும் போது செய்யணும். கர்ப்பிணி பெண்கள் இந்த பூஜை செய்யக்கூடாது. இரத்த அழுத்த நோய் இருக்கிறவங்க இந்த பூஜை செய்யக்கூடாது. சரிங்களா? இந்த பூஜையை எப்படி செய்யணும்? பூஜை செய்கிற இடத்துல தரையிலையோ ஸ்லாபு மேலேயோ அல்லது மணப்பலகை மேலேயோ மேலே பாருங்கள், ஒரு முக்கோண சக்கரம் வரைஞ்சி காட்டியிருக்கேன். அந்த முக்கோண சக்கரம் மாதிரி அதில் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதனுடைய மையப்பகுதியில் இம் அப்படின்னு எழுதிக்கிட்டு அந்த முக்கோணத்தினுடைய 5 மூலைகள்லையும் 5 விளக்குகள் வைக்கணும். அந்த 5 விளக்குகளுமே வடக்கு திசை நோக்கி எரியணும். அந்த 5 விளக்கும் எரிவதற்கு நமது தயாரிப்பான ஆனந்த ஒளி மந்திர சக்தி தீப எண்ணெய் இருந்தால் ஊற்றிக்கோங்க. ஏன்னா அந்த எண்ணெயை நாங்களே தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மந்திர சக்தி தீப எண்ணெய் அது இல்லைன்னா நெய் ஊற்றிக்கோங்க. சரியா? ஊற்றி தீபமேற்றி தயார் பண்ணிக்கோங்க. நெய்வேத்தியமாக அந்த சக்கரத்துக்கு முன்னாலேயே ஏதாவது ஒரு பல வகைகள் வைக்கலாம், அல்லது காய்ச்சிய பால் வைக்கலாம், அல்லது உங்கள் வீட்டில் எண்ணெய் இருக்கோ அதை நெய்வேத்தியமாக வச்சு அந்த சக்கரத்துக்கு முன்னால் அமரணும். நீங்கள் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி தான் அமரணும். வெறும் தரையில் அமரக்கூடாது. சிகப்பு நிற துணி விரித்து அதன் மேலே தான் அமரணும். அமர்ந்து சிகப்பு நிற பூக்களை கையில் வைத்து கொண்டு ஓம் சக்தி தேகி தேகி, ஓம் சக்தி தேகி தேகி, ஓம் சக்தி தேகி தேகின்னு 308 முறை சொல்லணும். ஒவ்வொரு முறை மந்திரம் சொல்லும் பொழுதும் சிகப்பு நிற பூ வச்சிருப்பீங்களா அர்ச்சனைக்கு, அந்த பூவை எடுத்து அந்த சக்கரத்தின் மையப்புள்ளியில் போட்டுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் பூஜை பண்ணி முடிச்சுட்டு தூபதீபம் காட்டிட்டு நீங்கள் என்ன வரம் கேட்குறீங்களோ அந்த வரத்தை உங்கள் மனசுக்குள்ளே கண்ணை மூடிட்டு 3 முறை சொல்லுங்கள். சொல்லிட்டு மீண்டும் தூபதீபம் காட்டிட்டு பூஜையை முடிச்சுக்கலாம். இவ்வளவுதான். ரொம்ப ரகசியமான ஒரு பூஜை, ரொம்ப அருமையான பலன் தரக்கூடிய சக்தி பூஜை இது. சரிங்களா? பூஜையை முடிச்சுட்டு அந்த இடத்த ஒரு 10 நிமிஷம் அல்லது 20 நிமிஷம் கழித்து ஒரு அரை மணி நேரம் கழித்து சுத்தம் பண்ணிடலாம். விளக்கு எடுத்து வச்சிடலாம். நீங்கள் வரைஞ்சி வச்சதை சுத்தம் பண்ணி பூக்களை எடுத்து அப்புறப்படுத்திடலாம். இதெல்லாம் வழக்கம் போல் நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த எளிய பூஜையை ஒரே ஒரு முறை செய்யுங்க. நல்லது நடக்கும், நினைச்சது கிடைக்கும். மாந்திரிக கலை ரொம்ப புனிதமான ஒரு கலைங்க. பலர் இதை தவறான கண்ணோட்டத்தை பார்க்குறாங்க. ஒரு சிலருடைய செயல்பாட்டின் காரணமாக ரொம்ப அற்புதமான தெய்வீக கலை. நம்ம வாழ்க்கையில் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த சாதனையை அடைய வைக்க இந்த மாந்திரிக கலை ரொம்ப அற்புதமான வழிகாட்டியாக இருக்கும். ஒரு தகவல், உங்கள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையா, தீய மாந்திரிகத்தால் பிரச்சனையா, எதிரிகளால் பிரச்சனையா, துரோகிகளால் பிரச்சனையா, கணவன் மனைவி பிரிவா, கணவன் மனைவி சண்டையா, குழந்தைகளுக்குள்ள பிரச்சனையா, தவறான உறவு மற்றும் தவறான பழக்க வழக்கத்தால் பிரச்சனையா, பூத பிரேத பேய் பிசாசுகளால் பிரச்சனையா, துர்ராத்மாவால் பிரச்சனையா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க. மேலே உள்ள வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நேராக வர வேண்டாம், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலே போதும். உச்சிஷ்ட மகாகாளி வாக்கு முறையில் வாக்கு பார்த்து அதற்குண்டான அதர்வன வேத பரிகாரம் செஞ்சு கொடுப்போம். தேவைப்படுவோம் வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கால் பண்ண வேண்டாம், ஆலயத்தில் இருக்கிறதுனால ஃபோன் அட்டன் பண்ண முடியாது. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஓய்வாக இருக்கும்போது நிச்சயமாக அதுக்குண்டான பதில் உங்களுக்கு வழங்கப்படும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். மாக்காளியே நமக.